தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாடு தொடர்பாக காவல்துறையின் கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதில் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார் வணக்கம். காவல்துறையின் கேள்விகள் என்னென்ன, தற்போது தாவேக்காவினர் வழங்கியிருக்கிற பதிலில் என்ன தகவல்கள் இருக்கிறது? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாராபத்தி பகுதியில் வருகிற 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்காக தாவேகா சார்பாக புஷி ஆனந்த் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது காவல்துறையினர். அப்போது காவல்துறையினர் 42 கேள்விகளை அவர்களுக்கு முன்வைத்தனர். தற்போது அதற்கு புஷி ஆனந்த் பதிலளித்துள்ளார். அது என்னவென்று பார்த்தோமேயானால், முக்கியமாக மாநாட்டின் நோக்கம் என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு தங்களுடைய கட்சி கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவும், மேலும் நிகழ்ச்சி நிரல் என்னவென்று பார்த்தோமேயானால் முதலில் கட்சி கொடியேற்றப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பின்னர் தாவேகா தலைவர் விஜயின் உரை இருப்பதாக திட்டமிட்டப்பட்டுள்ளதாகவும், முக்கியமாக இதில் பார்த்தோமேயானால் மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜயை தவிர வேறு யாரும் முக்கிய பிரமுகர்களோ விருந்தினர்களோ இல்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்க வரும் விஜய் விமான நிலையத்திலிருந்து வரும் வழியில் அவரை வரவேற்பதற்காக எந்த ஏற்பாடும் செய்யவில்லை என்றும், முக்கியமாக இந்த மாநாட்டில் பார்த்தோமேயானால் 1,20,000 ஆண்கள், 25,000 பெண்கள், 4,500 முதியவர்கள், 500 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமாக இதில் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று அந்த பதிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே மாநாட்டில் பங்கேற்கக்கூடியவர்கள் உள்ளே ஒன்று வெளியே செல்வதற்கென 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக பார்த்தோமேயானால் பெண்களுக்கு என்று தனியாக பெண் தன்னார்வலர்கள் மூலம் அவர்களை உள்ளே வரவேற்று அமர வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக வாகன நிறுத்தத்திற்கென்று சுமார் 400 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது போன்ற கிட்டத்தட்ட 42 கேள்விகளுக்கு தாவேகா சார்பாக தற்போது பதிலளிக்கப்பட்டுள்ளது.